அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சன்னா கிரேவி தாங்க செய்ய போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் சன்னா கிரேவி ஏற்பட்ட வெரைட்டிஸில் நான் வந்து போட்டிருக்கேன். இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 1/4 கிலோ வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஊறி வரணும். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா ஊற வச்சாதாங்க நல்லா பஃபியாக அந்த மாதிரி ஊறி வரும். அதில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக க்ரஷ்ஷாக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேன். இந்த மாதிரி நம்ம அரைச்சி போடும்போது டேஸ்ட்டு உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ரஷ்ஷாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் நீங்கள் அரைக்க தேவையில்லை, இல்லாட்டி ரொம்ப குழன்னு ஆன மாதிரி ஆகிடும் இந்த கிரேவி. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஸ்டவ்வில் குக்கர் வச்சு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்ல ஹீட்டானது ஒரு 2 பட்டையை நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துடலாங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போயே போட்டு நான் வந்து வதக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். இந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வதக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. பாருங்கள், அவ்வளோதான். இதையும் வதக்கிட்டு 1 கப்பு இருக்கும். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம் இருக்குங்க. நைஸாக அரிஞ்சதை போட்டுட்டு 2 தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி ஒரு 50% நல்லா வதங்கட்டும். அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி சுருங்கி வரணும் வெங்காயம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி மிளகாயும் சேர்த்து அரைச்ச தூள், குழம்பு தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா இது வெங்காயம் தக்காளியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 தக்காளி பழமான தக்காளியை எடுத்து அரைச்சி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அந்த கொண்டக்கடலையை எடுத்து எல்லாத்தையும் கையால் அப்படியே உதிர்த்து விட்டு நம்ம வந்து சேர்த்து விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த தக்காளியெல்லாம் அரைச்சி போடும்போது உங்களுக்கு புளிப்பு சுவையோடு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் நம்ம வந்து ஊற வச்சுருந்த கொண்டக்கடலை எடுத்து நான் அதோட ஆட் பண்ணிடுறேன். சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதோட காம்பினேஷனு. மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு நல்ல ஊறி வந்திருக்கு இந்த கொண்டக்கடலை, அதனால் உங்களுக்கு வந்து அதிக விசில் விட தேவையில்லை. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து கெட்டியாக பால் புழிஞ்சு வச்சுருந்தாங்க. அதை எடுத்து அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து வேக வைக்கும்போது நமக்கு வெந்து விசில் விட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு இப்போ வந்து ஒரு 3 விசில் விட்டு தாங்க நான் வந்து எடுக்க போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே கொண்டக்கடலையை வேக வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். நீங்கள் இப்படி வேக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கொண்டக்கடலையோட தண்ணி எல்லாம் அதில் ஊறி நல்ல டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. பாருங்கள், கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 3 விசில் விட்டு தான் நான் வந்து பார்த்துருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாத ரொம்ப திக்காக இல்லாத இந்த மாதிரி இருந்தால் தான் சப்பாத்திக்கெலாம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க. நீங்கள் பூரிக்கு கூட இது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு சாஃப்டான இட்லிக்கு கூட இதை தொட்டு சாப்பிட்லாம். கீ ரோஸ்ட்டு கூட நல்லாயிருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி நான் வந்து இதை சப்பாத்தி செஞ்சு இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சன்னா கிரேவியே சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து மூடி வச்சுட்டு போகிறேன். ஓகே, நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.